பொருளாதார ஆசீர்வாதங்களின் பரீட்சையை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், காரணம் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதுதான் ஐஸ்வர்யத்தின் பரீட்சை அல்லது பொருளாதார ஆசீர்வாதங்களின் பரீட்சை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை பல விதங்களிலே பரிசோதித்து பார்க்கிறார். சில சமயத்தில் ஆண்டவர் நமக்கு ஒன்றுமே கொடுக்காம பரிசோதித்து பார்ப்பார். அதாவது வறுமையில், ஏழ்மையில், தரித்திரத்தில், இல்லாமையில் தேவன் நம்மை சோதித்து பார்ப்பார். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில இவன் என்னை விசுவாசிக்கிறானா, இவன் என்னை பின்பற்றுவானா என்று சொல்லி அந்த பரீட்சைக்கு பெயர் வனாந்தரத்தின் பரீட்சை. என்ன பரீட்சைங்க? டெஸ்ட் ஆஃப் வில்டர்னஸ். உபாகமம் 8வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அபதமாய் சொல்லப்படுகிறது, உன்னை இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி நீ அவரை சேவிப்பாயோ சேவிக்க மாட்டாயோ, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவாயோ மாட்டாயோ என்று உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படி 40 வருஷம் உன்னை பசியினால் வருந்த செய்து வனாந்தரத்திலே நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடைய வாழ்க்கை பயணத்தை சித்தரிக்கும் போது இவ்விதமாய் சொல்லும், நாட் இனஃப், ஜஸ்ட் இனஃப், மோர் தென் இனஃப் என்று 3 பிரிவாக பிரிப்போம். நாட் இனஃப் என்று சொன்னால் பற்றவில்லை, அது எகிப்து தேசத்தில். வனாந்தரத்தில் ஜஸ்ட் இனஃப், அன்றன்றுள்ளதை கர்த்தர் அன்றென்று அவளுக்கு தந்தார். கானான் மோர் தென் இனஃப், வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார். ஆகிய தேவன் நம்மை படிப்படியாக நடத்துகிறார். வனாந்தர சோதனை வரும் பொழுது இல்லாமை, கஷ்டம், வேலை இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டம், பிரச்சனை என்கிற நாட்களில் நாம் என்ன செய்கிறோம்? உபவாசம் இருக்கிறோம், தேவனை தேடுகிறோம், ஆலயத்துக்கு ஓடி வருகிறோம், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கதறுகிறோம். தேவன் அந்த ஜெபங்களை கேட்டு நம் தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்கிறார். வனாந்தர பரீட்சையில் அநேகர் பாஸ் ஆயிடுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பரீட்சை தான் ஐஸ்வர்யத்தின் பரீட்சை, அல்லாவிட்டால் பொருளாதார ஆசீர்வாதத்தின் பரீட்சை. அதாவது தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது தேவன் மனம் இறங்கி நம்முடைய தேவைகளுக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டு நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கொடுத்து விடுகிறார். ஏராளமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வில் வரும் பொழுது மறுபடியும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். முதல்ல இல்லாமல் டெஸ்ட் பண்ணுவார், பிறகு எப்படி டெஸ்ட் பண்ணுவார்? கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணுவார். ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்த பிறகு இவன் என்னை உண்மையாய் பின்பற்றுவானா, இவன் இன்னமும் என்னை சேவிப்பானா, இவனுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வந்த பிறகு இவன் கர்த்தரை எவ்விதமாய் பின்பற்றுகிறான் என்பதை தேவன் சோதித்து பார்ப்பார். கர்த்தருடைய வார்த்தைகளை விதமாய் சொல்லப்படுகிறது. 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 32:27 இவ்விதமாய் எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும். நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, எசேக்கியாவுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து அங்கு விவரிக்கப்படுகிறது. எல்லா ராஜாக்களிலும் மிக சிறந்த ஒரு ராஜா எசேக்கியா. எசேக்கியா ராஜா கர்த்தரை தேடினபடினால பயங்கரம் ஆசீர்வதித்தார். ஏராளமான ஐஸ்வர்யம், ஏராளமான சொத்து, வெள்ளி, பொன், அதற்காக அநேக பட்டணங்களே கட்டி அதெல்லாம் சேர்த்து வைத்தான். இத்தனையும் கொடுத்த பிறகு அடுத்த 31ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிகள் 31. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதுக்காக, அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டார். என்ன பண்ணாருங்க? எப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு
இனி இவன் என்னை சேவிப்பானா, இப்ப அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கு என்பதை பார்ப்பதற்காக தேவன் அவனை அப்படியே தனியா விட்டார், அவனோடு இல்லை. அதை குறித்து நாம் அடுத்த 25ஆம் வசனம் நினைக்கிற வாசிங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாக நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. பாருங்க, எசேக்கியா ராஜா நல்ல ராஜா, தேவனுக்காய் எவ்வளோ காட்டு செஞ்சான். அதை பார்த்து தேவன் அவனை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு அவன் வாழ்க்கையில் என்ன ஆனது? ஒரு மன மேட்டிமை வந்தது. ஐஸ்வர்யம் இருமாப்பை தரும், ஐஸ்வர்யம் மன மேட்டிமை தரும். ஐஸ்வர்யம் வந்தா அநேகருடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. ஐஸ்வர்யம் வருவதற்கு முன்பதாக நல்ல தாழ்மையாக இருப்பார்கள், தேவனை தேடுவார்கள், தேவனுக்கு பிரியமாய் நடப்பார்கள். ஆனா பணம் வந்துட்டா அவருடைய பேச்சு, நட, உட, பார்வை எல்லாம் மாறிவிடுகிறது. இந்த சமயத்துல அவன் கர்த்தருக்கு முன்பதாக விதமாய் நடக்கிறான், கர்த்தரை இன்னமும் சேவிக்கிறானா, அதைத்தான் தேவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். யோசேப்பின் வாழ்விலிருந்து யோசேப்புக்கு வந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகளிலே அவன் எவ்விதமாய் நடந்து கொண்டான். How did Joseph overcome the prosperity test? பணத்தை, ஐஸ்வர்யத்தை அவன் எவ்விதமாய் கையாண்டான். இந்த திடீரென்று பொருளாதார ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கையில் வந்த பொழுது அந்த சூழ்நிலையில் அவன் அதை எப்படி மேற்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடந்தான் என்பதை தான் இந்த காலையில் பார்க்க போகிறோம். 3 படிகள் யோசேப்பின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, யோசேப்பின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், யோசேப்பு தேவனை கனப்படுத்தினான். முதலாவது குறிப்பு, கனம் பண்ணு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணு. என்னங்க? கர்த்தரை கனம் பண்ணு. உங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான், கனம் பண்ணுதல், கர்த்தரை கனம் பண்ணுதல். யோசேப்பின் வாழ்க்கையில நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வாசிங்க ஆதியாகமம் 41ஆவது அதிகாரம் 42ஆம் வசனத்தை 43 வாசிங்கள். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் இரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு படியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஒரே நாள்ல யோசேப்புடைய வாழ்க்கை முழுவதும் மாறிடுச்சு. யோசேப்புடைய ஸ்டேட்டஸ், அந்தஸ்து மாறிவிட்டது. இதுவரைக்கும் சிறைச்சாலையில் கந்த வஸ்திரம் தரித்திருந்தான், இப்பொழுது ராஜரீக வஸ்திரம் தரிக்கிறான். இதுவரைக்கும் அவன் நடந்து வந்தான், இப்போ அவனுக்கு போறக்கு ரதம் வந்து விட்டது. இதுவரைக்கும் அவன் சிறைச்சாலையில் இருந்தான், இப்போ சிங்காசனத்தில் இருக்கிறான். குழியில் இருக்கிற யோசேப்பை இன்றைக்கு சிங்காசனத்தில் அமர விட்டார்கள். இதுவரைக்கும் அவனுக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லை, இப்போ கழுத்தில் மைனர் செயின், அது தங்க பெரிய திக் செயின். இப்போ அவன் கழுத்தில் தங்க சரப்பாணியை போட்டு அவனுக்கு ரதத்தை கொடுத்து, அவனுக்கு சிங்காசனத்தை கொடுத்து, அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, எல்லாம் ஒரே நாள், ஒன் டே, ஒன் மோமெண்ட் அவனுடைய வாழ்க்கையே முழுவதும் மாறிவிட்டது. எப்பொழுது அவனுடைய சொப்பனம் நிறைவேறிவிட்டது. திடீரென்று சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு அவன் வந்து விட்டான். ராஜரீக வஸ்திரம், ரதம், மோதிரம், தங்க சரப்பாணி எல்லாம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஒரு நிமிஷத்துல வாழ்க்கை மாறினா, அவன் ஸ்டேட்டஸ் மாறினா, அதுதான் பிரச்சனை. நிறைய பேருக்கு அந்த மாதிரி வந்துட்டா அப்புறம் அவங்க பார்வையே தனிப்பார்வை தான், நடையே நடதான், ஆகாயத்திலிருந்து வந்து விழுந்த மாதிரி அப்படியே நடப்பாங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்படி கண்ணை அடிக்கடி இப்படி கையை பார்த்து, ரோலக்ஸ் வாட்ச் பார்த்தியா? ஆமாம். அடிக்கடி இப்படி செயினை தூக்கி விட்டு காலரை கொஞ்சம் தூக்கி விட்டுப்பான், எல்லாம் அந்த செயினை பார்க்கணுங்கிறதுக்காக. அதுதான் ஸ்டேட்டஸ். அப்பா மாறணுன்னு அப்படியே காரில் பந்தாவாக வந்து அவன் கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு ஆன் அடித்து எல்லாரும் அவனை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக செயலாக நடப்பாங்க. ஆமாம், சர்ச், அதாவது இந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு காரை கொடுத்தீங்கன்னா
நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வரும் ஆண்டவரே, ரொம்ப தூரமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு கார் கொடுத்தீங்கன்னா ஃபேமிலியாக சர்ச்சுக்கு வரக்கு உதவியாக இருக்கு. பாவம் கேட்டானே காரு, பாவம் பையன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கார் கொடுத்தா. இப்போ ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சுக்கு வரல. ஏன் கேட்ட பாஸ்டர், இன்றைக்கி பிக்னிக் போக வேண்டியதாகிடுச்சு, இன்றைக்கி ஹாலிடே போகணும். எப்போ போகணும்? ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் விட்டு. கார் இல்லாத இருந்தப்போ பஸ்ஸில் ஒழுங்காக வந்தான், சர்ச்சுக்கு நேரத்தில் வந்தான், முன்னாடி உட்கார்ந்தான். இப்போ கார் வந்த பிறகு அவன் எல்லாமே மாறிவிட்டு, கமிட்மெண்ட் மாறிவிட்டது, ஆண்டவரை தேடுவது மாறிவிட்டது. வேலை இல்லாதப்போ வேலை கொடுத்தினா அதெல்லாம் செய்ய பொருத்தனை பண்ணா. இப்போ ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பார்வை, அவனுடைய அர்ப்பணிப்பு எல்லாம் மாறிவிட்டது. ஆனால் யோசேப்பு அவதமாக இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும் பொழுது அவன் தன் வாழ்க்கையின் சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணர் தேவனே என்று தேவனை உயர்த்தினார். கைகளை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? எஸ் லார்ட், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்தாலும் ஆசீர்வாதம் அல்ல, நீதான் எனக்கு முக்கியம், உண்மைதான் கனப்படுத்துவேன், உண்மைதான் தேடுவேன். நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னால், யோசேப்பு என்கிற பெயருக்கு அர்த்தம் தேவன் இன்னமும் தருவார் அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் இன்னமும் தருவார், உங்களுக்கு இன்னும் தேவன் தருவார். ஜோசப் மீன்ஸ் காட் வில் ஆட், இன்க்ரீஸ், மல்டிப்ளிகேஷன், இன்னும் கூட்டி தருவான்னு அர்த்தம். யோசேப்புக்கு இன்னொரு புது பெயரை அந்த ராஜா கொடுத்தார். இந்த ராஜா கொடுத்த பெயர் தான் 45ஆம் வசனத்தில் இருக்கிறது. சாப்நாத் பெனாயா என்று கொடுத்தார். சாப்நாத் பெனாயா என்று சொன்னால் காட் லிவ்ஸ், காட் ரெயின்ஸ். புறஜாதி ராஜாவாகிய பார்வோன் அந்த யோசேப்பை பார்த்து சொப்பனம் விளக்கி சொன்ன பிறகு சொல்றாரு, உன்னுடைய பெயர் தேவன் ஜீவிக்கிறார், தேவன் ஆளுகை செய்கிறார். கையை உயர்த்தவர் ஹல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, அதுதான் அவனுடைய வாழ்க்கை. அவன் வாழ்க்கை சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு வந்த பொழுது ராஜா அவனை பார்த்து சொல்கிறார், உன் வாழ்க்கை பார்த்தா நாங்கள் ஒன்று கண்டு கொண்டோம், தேவன் ஜீவிக்கிறார், தேவன் ஆளுகை செய்கிறார். ஒரு புறஜாதி ராஜாவே அவனை குறித்து கொடுத்த சாட்சி. யோசேப்புக்கு அந்த எகிப்துக்கு போன பிறகு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. பஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த 2 பிள்ளைகளை ஒருத்தருக்கு அவன் பேர் வைத்தான் மனாசே. எல்லாம் சொல்லுங்க, என்ன பேர் வச்சான்? பக்கத்தில் பார்த்து, உங்களுக்கு மனாசே பிறப்பானாக. மனாசே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவன் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறக்க பண்ணினார். கடந்த காலத்தில் பாடுபட்டையா, கஷ்டப்பட்டேன், இந்த துன்பங்களை பாடுகளை மறக்க பண்ணினார். இப்போ நான் நினைக்கிறதில்ல, எனக்கு வந்த கஷ்டம் பாடுகள்லாம் நினைப்பதில்லை. 2வது ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளைக்கு அவன் பேர் வச்சான் எஃப்ராயிம். பக்கத்தில் பார்த்து எஃப்ராயிம். எஃப்ராயிம்னா என்ன அர்த்தம்? தேவன் என்னை பழுகி பெருக பண்ணினார். கையை உயர்த்தி சொல்லலாமா? தேவன் என்னை பழுகி பெருக பண்ணினார். பக்கத்துக்கு கை கொடு சொல்லுங்க, எஃப்ராயிம் உங்களுக்கு பிறப்பானாக. எஃப்ராயிம் என்று சொன்னால் டபுளி ஃப்ரூட்ஃபுல், ரெட்டிப்பான பலன், அதுதான். ஆனால் அங்கே அவன் யோசேப் என்ன சொல்கிறான், நான் எகிப்து தேசத்துக்கு வந்தேன் என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடைய ஞானத்தினால தேவன் என்னை பழுக பண்ணினார், என்னை ஆசீர்வதித்தான்னு சொல்லவில்லை. பார்வோன் என்னை ஆசீர்வதித்தான் என்று சொல்லவில்லை. அந்த சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு வந்து தேவன் அவனுக்கு சிங்கார வாழ்க்கை தந்த பொழுது அவனுடைய அறிக்கை, தேவன் என்னை பழுக பண்ணினார், தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தேவன் என்னை உயர்த்தினார், தேவன் எனக்கு நன்மை செய்தார். நல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, எல்லாம் உங்க கிருபை கிருபை கிருபை. அதை தாங்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது என் கையை உயர்த்தி, ஆண்டவரே என் பலன் அல்ல, என் ஞானம் அல்ல, என் திறமை அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, என் பெற்றோர் அல்ல, நீர் எனக்கு பாராட்டின அளவற்ற கிருபைக்காக நன்றி நன்றி என்று அவரை ஆராதிக்கும் பொழுது தேவன் அதில் மகிமைப்படுகிறார். ஆகவே தான் உபாகமம் 8:17 ஆண்ட அழகாசன வாசிங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை.
என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் என்று கொள்ளாமலும் உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாத. வெளியில கூட சொல்லலைன்னா பரவாயில்ல, மனசுல கூட நினைக்காது. என் கைபலன், என் சாமர்த்தியம் இதை சம்பாதித்தது, நான் கட்டின வீடு, நான் வாங்கின கார், நான் என்று சொல்லி உன்னை நீ பெருமைப்படுத்தாதே என்று சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருக்க. அடுத்த வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு தருகிற தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான யார் தராங்க? ஆண்டவர். உனக்கு ஐஸ்வர்யத்தை தர மாட்டான்னு என்ன தருவாரு சொல்லுங்களேன். கையை வச்சுலுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்த பலனுக்கா. அந்த பலன் யார் தராரு? அந்த ஞானம் யார் தராரு? அந்த கிருபை யார் தராரு? நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்ச, வீடு கட்டின, எல்லாம் நல்லது தான். ஆனால் அதை கட்ட உனக்கு உதவி செய்தவர் யார்? அவரே தேவன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை எனக்கு தருகிற தேவன் என்று சொல்ல பழகு, கற்றுக்கொள். என் கைபலன், என் சாமர்த்தியம் சொல்லாத. தேவன் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும் பொழுது தேவன் உனக்கு தர வல்லவர், தேவனுக்கு தர விரும்புகிறார், தேவனுடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனுடைய ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீ தந்த ஆசீர்வாதம், இன்னும் உம்மை சேவிப்பேன். கையை வைத்து சொல்லாமா, இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை நேசிப்பேன், இன்னும் உம்மை சேவிப்பேன். எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தாலும் என் கண் அந்த ஆசீர்வாதத்து மேலே போகாது, என் கண் அந்த கார் மேலே, வசதி மேலே போகாது. எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஏசப்பா உம்மையே நேசிப்பேன், உம்மையே உயர்த்துவேன். உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் எதற்காக? அந்த ஆசீர்வாதம் தேவனை நேசிக்க, தேவ ராஜ்யத்தை கட்ட, தேவனை சேவிக்க, தேவனுக்காக ஊழியம் செய்ய. இந்த வெளிப்பாட்டை நீ பெற்றுக்கொண்டால் உனக்கு வருகிற ஆசீர்வாதத்துக்கு எல்லையே இருக்காது, அளவே இருக்காது. நீ சொல்லக்கூடாது, எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இன்னும் நான் 4 வீடு வாங்கணும், இன்னும் 4 கார் வாங்க வேண்டும், இன்னும் பந்தாவா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு மேட்டுமையான மனுஷன் அப்படிதான் சொன்னான். எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம், இன்னும் பண்டகசாலை பெரிதாக்குவேன், இன்னும் கட்டுவேன். அவனுக்கு ஆண்டு சொன்னார், டேய் முட்டாளே, இன்னைக்கு உனக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதம் எடுத்துக்கொண்டா என்ன ஆகுண்டான்னு கேட்டார். அப்போதான் அவனுக்கு புத்தி வந்தது. ஒரு பெரிய மனுஷனுடைய வாழ்க்கை படித்தேன். அவன் பயங்கரமா சம்பாதித்தான், பெரிய பணக்காரனானா. ஆனால் கடைசியில் அவன் எழுதலாம், ஐயா என்னுடைய வாழ்க்கையில பெரிய உலகத்தில் எண்ணப்படத்தக்க கோடீஸ்வரன் நான், எனக்கு ஏராளமான வீடு, ஹெலிகாப்டர், பிளெயின்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என்னாடி அந்த ஏரோப்ளேனில் போக முடியல, என்னாடி அந்த பல ஹாலிடேஸை அனுபவிக்க முடியல. வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். நான் அநேக ரெஸ்டாரண்ட்ஸை நடத்துகிறேன், பலவிதமான சாப்பாடுகள் இதில் உண்டு. ஆனால் நான் டெய்லி கூழ் கஞ்சி கொடுக்குறேன். எனக்கு ஒரு காரில் போக முடியல, எனக்கு வெளியில் பறக்க முடியல. ஒன்றும் இல்லை, காரணம் இத்தனை ஆசீர்வாதம் இருந்தும் என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னான். வாசியங்கள் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? என்ன ஆண்டவர் சொல்றார்? நாம் அனுபவிக்க. பக்கத்தில் சொல்லுங்க, அனுபவி ராஜா, அனுபவி. எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியலன்னா என்ன பொறுத்தோம்? இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான், எல்லாம் இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியல. ஆகவே தான் சொல்ற, டேய் உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை தந்தா அது மேலே நம்பிக்கை வைக்காத, ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதற்கு உனக்கு கிருபை தருகிற தேவன் மேலே நம்பிக்கை வை. இன்னும் முன்னாடி சாப்பிட முடியுதா? இன்னும் முன்னாடி பிரயாணம் பண்ண முடியுதா? இன்னும் முன்னாடி காலில் போக முடியுதா? உன்னுடைய வயசோட எத்தனையோ பேர் வீல் சேரில் இருக்கிறாங்க, கை வழங்க முடியல, நடக்க முடியல.
அவங்களால நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, ஒரு பிரியாணி வாயில் வைக்க முடியல. காரணம் அந்த வியாதி இந்த வியாதி. ஆனால் இத்தனை வயசாயும் இன்னும் அடித்து கொளுத்துகிறாயே. அடித்து கொளுத்தும் பொழுது கையை உயர்த்தி, ஆண்டவரை எனக்கு சாப்பிட்றதுக்கு பலனை கொடுத்தீங்களே, கை தூக்க கிருபை கொடுத்தீங்களே, நடக்க உதவி செய்தீங்களே. என்னுடைய வாலிப வயதிருக்கிற அநேகர் கூட அவ்வளோ கஷ்டப்படும் பொழுது என்னை வாழ வைத்து தெய்வமே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுவதுதான் நம்முடைய வாழ்க்கையை. தேவனை கனப்படுத்து, அவரை கனப்படுத்த மறக்காத. உங்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை தரும் நோக்கம் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, பணத்தை சேர்த்து வைப்பதற்காக அல்ல. பணத்தை தேவன் உங்களுக்கு தருவதற்கு காரணம் தேவ ராஜ்யத்தை கட்ட. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24 25 வசனத்தை வாசிங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். வாரி இறைத்த அவன் விருத்தி அடைவான். நீ கஞ்ச பிசினாரியா இருந்தீனா என்ன சொல்லுதுங்க? வறுமை தான் வருமாமா. பணம் எதுக்குமே செலவழிக்காம டைட்டாக பணத்தை பிடிச்சின்னா உனக்கு ஏழ்மை வருமாம். ஆனால் பணத்தை வாரி இறைத்தால் கர்த்தனை ஆஸ்வதிப்பார். தாவீது சொல்லுகிற ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 நாளாகவும் 29 12 14 சொல்றார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீ எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் தான் மேன்மைப்படுத்த பலப்படுத்துமால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்படி மனப்பூர்வமாய் உமக்கு திரளாய் கொடுக்கறதுக்கு நான் ஏமாத்திரம் எல்லாம் அம்மாள் உண்டான உங்கள் கையில் வாங்கி உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷுட் ஐ டூ டு ஹானர் காட்? நான் அவரை நன்றியோடு சேவிக்கிறேன். 2வது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9 10 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணுதல்னா என்ன? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் ஆலை உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகள் வழிந்தோடும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரை கனம் பண்றதுன்னா என்ன? எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தில், எனக்கு கிடைக்கிற போனஸில், எனக்கு கிடைக்கிற இன்க்ரிமெண்ட்ல, எனக்கு கிடைக்கிற செழிப்பில், எனக்கு கிடைக்கிற விசேஷித்த ஸ்பெஷல் கிஃப்ட்ல, எனக்கு என்ன கிடைச்சாலும் சரி அதில் முதல் பங்கை கர்த்தருக்கு கொடுக்கிறேன். நல்லா கவனித்து கேளுங்க. உங்களுக்கு சம்பளம் வரும் பொழுது நீங்கள் முதலாவது என்ன செய்றீங்க? அதுதான் மிக முக்கியம். எனக்கு சம்பளம் கிடைச்ச உடனே என் சம்பளத்தில் முதல்ல நான் என்ன பண்ணுகிறேன்? என் சம்பளம் கிடைச்சோடனே முதல்ல வட்டிக்காரனுக்கு வட்டி செலுத்துகிறேனா, அல்லது வீட்டு வாடகை செலுத்துகிறேனா, அல்லது இபி பில் கட்டுகிறேனா, அல்லாவிட்டால் பால்காரனுக்கு தயிர்காரனுக்கு கொடுக்கிறேனா? எல்லாம் கொடுத்தது போக மிச்சம் மீதி இருந்தால் ஆண்டவருக்கு கொடுத்தால் உனக்கு வறுமை தான், உனக்கு தரித்திரம் தான், உனக்கு ஐஸ்வர்யமே கிடையாது. உனக்கு சம்பளம் வந்த உடனே என்ன செய்ய வேண்டும்? அந்த சம்பளத்தை எடுத்து கொண்டு போய் உனக்கு இன்கம் வந்த உடனே அது ஆண்டோடைய பாத்தல் வைத்து, ஐயா எல்லாம் தந்தது நீங்கள், என்னை வாழ வைத்தது நீங்கள், எனக்கு இந்த சம்பாதித்து தந்தது நீங்கள், இதனுடைய முதல் பங்கை உமக்கு கொடுக்குறேன். கொடுத்தீன்னா அந்த மாதம் உனக்கு பஞ்சமே இருக்காது, வறுமையே இருக்காது, ஏழ்மையே இருக்காது, தரித்திரம். நான் சொல்லலை, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க மல்கியா 3:9-10. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க தசம பாகங்களை எல்லாம் ஆலயத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் என் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேனோ மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. ஆண்டவங்களை சபிக்கிறது இல்லை,
அந்த வசனம் சொல்ல, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்கள், நீங்கள் சபிக்கப்பட்ட காரணம் என்ன? நீ வாழ்கிறது சபிக்கப்பட்ட பூமி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த பூமியை தேவன் பாவத்தின் நிமித்தம் சபித்தார். அந்த சாபத்தினால்தான் முள்ளு வருகிறது, அந்த சாபத்தினால்தான் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு நம்ம பணம் சம்பாதிக்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற ஒரே வழி, அதை முதல் பங்கை ஆண்டுக்கு கொடுத்து மீதி உன் சம்பளத்தை ஆசீர்வாதமாக மாற்று. அந்த முதல் பங்கை உன்னுடைய சம்பளத்தில் வருமானத்தில் 10% முதலாவது நான் தேவனுக்கு செலுத்தும் பொழுது மீதி 9 பாகம் பரிசுத்தமான பாகமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பாகமாக மாறுகிறது. புரிஞ்சு கொண்டவங்கெல்லாம் கை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய பேருக்கு புரியல, எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்றாங்க, எல்லாத்துக்கும் கை தட்டுறாங்க. தசம் பாகணுன்னு கண்ணை அப்படியே மூடிடுறாங்க. ஆமாம், எங்கேயோ இந்த பாஸ்ட் மறுபடியும் வந்துட்டாரா இங்கே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இது மிக முக்கியமான சத்தியம். இது தேவன் கற்றுக் கொடுத்த பாடம். இதை பின்பற்றவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. தசம்பாகம் கொடுக்குறவங்கள கேட்டு பாருங்க, ஐயா நான் ஆசீர்வாதமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. தசம்பாகம் கொடுக்காதவங்கள கேட்டு பாருங்க, எனக்கு ஒரே கடன்ங்க, ஒரே கஷ்டமா. காரணம் என்ன? அவள் மீட்டுக்கொள்ள பழகவில்லை. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னுடைய அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற, அதை மீட்டுக்குள்ள ஒரே ஒரு வழிதான் வைத்திருக்கிறார். என்னன்னா, நீ வாங்கின உடனே 10 முதல் பாகத்தை ஆண்டுக்கு கொடுத்துரு. இப்போ மீதி உனக்கு எல்லாம் நான் ஆசீர்வதித்து உன் கடனை மாற்றுவேன், உன் கஷ்டத்தை மாற்றுவேன். ஆண்டு அந்த வசனத்தை அழகா சொல்கிறார், பட்சிக்கிறவனை நான் உனக்காக கடிந்து கொள்ளுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் சம்பளத்தை, உங்கள் வருமானத்தை பட்சிக்கிறவனை யார் கடிந்து கொள்வாங்க? நீ சம்பளம் வாங்கிட்டு உனக்கு 10 சத்தானே போ, கையெடு, வறுமையே போ, வியாதியே போனால் அது போகாதவன் சொல்லுவான், நீ கத்திரிக்கு கொடுக்க நீ மாத்திரம் ஏமாற்றி வச்சுட்டு அதனாடி உனக்கு இன்னும் கொஞ்சம் வறுமை கூட்டி தருவேன், இன்னும் கொஞ்சம் வியாதியை கூட்டி தருவேன், இன்னும் கொஞ்சம் மெடிக்கல் பில் எக்ஸ்ட்ரா ஆகும். காரணம் என்ன? சாத்தானுங்க அந்த உரிமை இருக்கிறது. காரணம் நீ மீட்டுக்கொள்ளவில்லை. மீட்டுக்கொள்ளாததை சாத்தான் தொட உனக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே தான் சொல்ற, வஞ்சிக்கப்படாதப்பா, ஏமாந்து போகாத. நீ ஆசீர்வாதம் வேணும்னா உன் தசம்பாத்தை பிரித்து அதுக்கு நல்லா கொடுக்காத. அதுக்கு உனக்கு நான் உரிமை கொடுக்கல. உன் சம்பளம் வந்த உடனே இந்த 10 முதல் பாகம் எவ்வளோன்னு கணக்கு போட்டு அதை முழுவதும் ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. உனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் பொங்கி வருது, நீ டெஸ்ட் பண்ணி பாருங்கிற. ஒரு ஆமைன்னு சொல்லலாமே. பக்கத்தில் சொல்லுங்க, ஏங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், இது வரைக்கும் கொடுக்கலைன்னா இந்த மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பித்து பாருங்களேன். உங்களுக்கு வரலைன்னா பாஸ்ட்டை வந்து கேட்க சொன்னான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரலைன்னா பாஸ்ட்டை வந்து கேட்க சொன்னான்னு சொல்லுங்கள். பாஸ்ட்டை போன மாதம் தசம்பாகம் போட்டேன், எனக்கு ஆசீர்வாதம் வரல, என் தசம்பாகத்தை திருப்பி கொடுன்னு கேளுங்க, உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? ஏன்னா இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. உன்னுடைய ஆலயத்தில் தசம்பாகம் கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு டெஸ்ட் பண்ணிப்பாரு அப்படிங்கிறார். காரணம், அப்படி கர்த்தர் நான் கொடுக்கும் பொழுது தேவன் என் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அறகுறையா இல்லை, கொஞ்சம் இல்லை. ஆமாம், அனனியா சஃபீரா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கக்கூடாது. முழு தசம்பாகத்தை 1 லட்சம் வாங்கினீங்கன்னா 10,000 கொடு, 2 லட்சம் வாங்கினீங்கன்னா 20,000 கொடு. ஆனால் இன்னும் அதிகமாகவே கொடுக்கலாம், 20% கூட கொடுக்கலாம், குறைந்தது 10%. நாங்கள் இந்த வருஷத்தில் அநேக வீட்டு பிரதிஷ்டைகளுக்கு சென்றோம். பல வீட்டு பிரதிஷ்டைக்கு சென்ற பொழுது அநேகர் வீட்டு பிரதிஷ்டை முடித்த பிறகு எங்கிட்ட வந்து, பாஸ்டர், ஒன்றும் இல்லாத எங்களை கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதிச்சார், எங்களை வீடு கட்ட வச்சார், எங்களை வீடு வாங்க செஞ்சார் பாஸ்டர். ஆகவே ஸ்தோத்திர காணிக்கையாக ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட நாங்கள் 1 லட்சம் தருகிறோம், சில லட்சங்களை தருவோம்னு சொல்லி இந்த வருஷம் அநேகர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பல வீட்டு பிரதேசத்துக்கு போன பொழுது பாஸ்டருக்கு காணிக்கை கொடுத்ததோடு அல்லாதபடி
சர்ச்சுக்காக அந்த பில்டிங் ஃபண்டுக்காக கொடுக்கணும்னு சொன்னது ஆச்சரியப்பட்டேன். சில வட இந்தியாவில் ஆலயத்தை கட்ட கொடுத்தாங்க. நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்லாம் சேர்ந்து வட இந்தியா நம்முடைய பாஸ்டர்ஸ் பிள்ளைகள் படிப்புக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக சிறு பிள்ளைகள்லாம் அந்த வருஷம் சேர்த்து வச்சு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இன்னொரு அம்மா அந்த போன சில மாதம் 6 முன்னதாக பார்த்தேன். அம்மா சொன்ன, பாஸ்டர் எனக்கு வேலை இல்லை, நான் கிடைக்கிற சம்பளத்தில் கொஞ்சம் சேர்த்து வச்சேன். என் புருஷனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வேலை, அவரும் அப்பப்போ கான்ட்ராக்ட் கிடைக்கும் போது 10,000 ரூபாய் சேர்த்து வச்சாரு. என் மகனும் இப்படி வேலை, ஒரு சின்ன வேலை தான் செய்கிறான். எல்லாம் சேர்த்து எங்களுக்கு வேலை இல்லைனாலும் ஆண்டுக்கு ஒரு பொருத்தனை பண்ணணும், தேவ ஆலயத்தை கட்ட 1 லட்சம் தெரியும்னு சொல்லி 1 லட்சம் கொண்டு வந்து கொடுத்த பொழுது என் கண்களிலே கண்ணீர் வந்தது. பாருங்கள் எவ்வளவாய் கர்த்தரை கனப்படுத்த என்று சொல்லி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை கனப்படுத்த பழகு, கர்த்தருக்கு கொடுக்க பழகு. உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது நீயே வச்சு அதை பேங்க்கில் போட்டு சேர்த்து வைக்காத. பேங்க்கில் போட்டு சேர்த்து வச்சின்னா பேங்க் திவாலம் ஆயிரும், உன் பணமெல்லாம் கரைஞ்சு போயிடும், எங்கேயோ போயிடும். ஆனால் தேவ ராஜ்யத்தில் முதலீடு செய்தால் தேவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார், அவருடைய ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லையே இல்லை. கர்த்தரை கனம் பண்ணு, அதான் முதல் பாயிண்ட். சரி, அதுலயே ரொம்ப நேரம் ஓடிச்சு. 2வது குறிப்பு, ஆமாம், காலங்களை நீ நிதானித்து திட்டமிடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காலங்களை கணித்து திட்டமிடுதல். காலங்களை கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், காலங்களை கணித்து திட்டமிட பழக வேண்டும். அந்த ஆதியாகமம் 41வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பார்வோனுக்கு சொப்பனம் வருகிறது. யோசேப்புடைய வாழ்க்கையிலேயே பல சொப்பனம். யோசேப்புக்கு சொப்பனம், சிறைச்சாலைக்காரனுக்கு சொப்பனம், இந்த ராஜாவுக்கு சொப்பனம். சொப்பனத்தின் மூலமாய் தேவன் பேசுகிறார், நம்முடைய வாழ்க்கை குறித்து திட்டங்களை தெரிவிக்கிறார். இங்கே ராஜாவுக்கு சொப்பனம். அங்கே ராஜாவுடைய சொப்பனம் என்ன? நல்ல அருமையான சொப்பனம். ராஜா தூங்கும்போது சொப்பனம் பார்த்தாரு. என்ன சொப்பனம்னா, திடீர்னு பார்த்தா 7 நல்ல புஷ்டியான மாடுகள் நைல் நதி கரையில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று 7 ஒல்லியான பசுக்கள் வருகிறது. அந்த 7 ஒல்லியான அப்படியே வறண்ட அந்த பசுக்கள் இந்த பசுமையான கொழுமையான பசுக்களை விழுங்கி விட்டது. விழுங்கினா இந்த பசு, ஒல்லியான பசு குண்டாகுன்னு பார்த்தா அது குண்டே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. நம்ம கூட அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். எத்தனை சாப்பிட்டாலும் குண்டே ஆகலையா? பாட்டுக்கறியை அடித்து சாப்பிட்டு அந்த பசு, ஆனால் கூட அது கொஞ்சம் கூட வெயிட்டே போடல, முந்த மாதிரியே ஒல்லியாக இருந்தது. சரி, அது வேறு சப்ஜெக்டு. இந்த சப்ஜெக்டே நம்ம வரைகிறோம். இவன் அந்த 7 பசு நல்ல பசுக்களை சாப்பிட்டாலும் வெளிஞ்சே தான் காணப்பட்டு, அதே அப்புறம் விழிச்சிட்டான். மறுபடியும் இன்னொரு சொப்பனம், 7 நல்ல கதிர்கள், அருமையான கொழுமையான செழுமையான 7 கதிர்கள். பிறகு பார்த்தா கீழ்காற்றில் தீந்து போன 7 கதிர்கள். அந்த கீழ்காற்றில் தீந்து போன அந்த 7 கதிர்கள் அந்த நல்ல குளுமையான 7 கதிர்களையும் விழுங்கி விட்டது. விழுங்கினாலும் இது அப்படியே தீந்து போய் ஒன்றுமில்லாமல் காய்ந்து போய் காணப்பட்டது. ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இந்த சொப்பனம் இப்படி வந்திருக்குது என்னன்னு புரியாமல் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டான். ஒருத்தரும் பதில் சொல்ல. அப்போ தான் அந்த பானை பாத்திரக்காரனுக்கு 2 வருஷத்துக்கு பிறகு ஞாபகம் வருகிறது. அம்மா, எனக்கு ஞாபகம் இருக்குது ஐயா, சிறைச்சாலை இருக்கும்போது இந்த யோசேப்புங்கிற சொப்பனத்தை விலைக்கு சொன்னான், அவனை கூப்பிடுங்க, அவன் சொப்பனத்தை விலைக்கு சொல்லுவான். யோசேப்பு வருகிறார், ராஜா சொப்பனத்தை சொல்லுகிறார். உடனே யோசேப்பு தேவ ஞானத்தோடு கூட அந்த சொப்பனத்தை அழகாக விளக்கி சொல்லுகிறார். 7 நல்ல பசுக்கள், 7 நல்ல குளுமையான ஆண்டுகள், 7 அந்த தீந்து போன மெல்லியான உள்ளியான பசுக்கள், அது அவதமாக பஞ்சத்தின் நாட்கள். ஆகவே ராஜாவுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான சொப்பனம் கொடுத்திருக்கிறாரு. அந்த 7 நல்ல கதிர்கள், 7 நல்ல செழிப்புள்ள அறுவடையின் ஆண்டுகள், 7 தீந்து போன கதிர்கள், 7 பஞ்சத்தின் ஆண்டுகள். ஆகையால் ராஜா, நீ ஒன்று செய்யணும், பஞ்சம் வரப்போகிறது, பஞ்சத்துக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கன்னு சொன்னார். இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை கேட்டார் ராஜா. மிகவும் சந்தோஷப்பட்டு யோசேப்பையே அதற்கு தலைவனாக, ராஜாவாக, பிரைம் மினிஸ்டராக நியமிக்கிறார். ஹோல் ஆஃப் ஈஜிப்ட் ஜோசப் பிகம்ஸ் த பிரைம் மினிஸ்டர். ஆனால் யோசேப்பு பாருங்க, இந்த 7 ஆசீர்வாதமான ஆண்டுகளை பயன்படுத்தி வரக்கூடிய 7 பஞ்ச ஆண்டுகளை சமாளிப்பது எப்படி என்று சொல்லி
பியூட்டிஃபுல்லாக திட்டம் பண்ணிடுறான், அழகாக திட்டம் பண்ணிடுறான். நாம் என்ன காசு கிடைச்சதா சந்தோஷம், நல்லா அனுபவி, என்னெல்லாம் செய்யணுமோ அனுபவின்னு சொல்லி அனுபவிப்போம். நான் யோசிப்பு அப்படி இல்லை. அந்த 7 குளுமையான ஆண்டுகளை பயன்படுத்தி 7 பஞ்சம் நிறைந்த ஆண்டுகளுக்காக தன்னுடைய அந்த தேசம் முழுவதையும் ஆயத்தப்படுத்தி பஞ்ச காலத்தில் எகிப்தை காப்பாற்றினான். கையை உயர்த்துற ஹல்லேலூயா சொல்லலாமா? பல கையில் பணம் வந்தால் கையில் பணம் நிற்காது, 10ம் பறந்து போகும். கையில் காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சோன்னே உடனே அவர்கள் மகாவீர் கடைக்கு செல்கிறார்கள், சாரதா சில்க்ஸ் கடைக்கு செல்கிறார்கள். ஆமாம், தேவியில் போய் இடரா பட்டு புடவை இவ்வளோ நாளாக எடுக்க ஆசைப்பட்டதெல்லாம் வரிசையாக வாங்குறாங்க. இவனுக்கு பணம் கிடைச்சோன்னு உடனே சென்னை மொபைல் ஸ்டோர்ஸில் போய் இருக்கிறதுலே அந்த iPhone 14 கொண்டு வாடா. iPhone 10க்கும் iPhone 14க்கும் என்ன வித்தியாசமோ எனக்கு தெரியல. ஆமாம், 1.5 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, கொண்டா iPhone 14 வாங்குறான். ஆமாம், வீட்டில் இன்னைக்கு போய் பாருங்க, எத்தனை பொருள் நீங்கள் வாங்கி பயன்படுத்தாம அட்டாளி மேலே கிடக்குதுன்னு சொல்லி. இன்னைக்கு உங்கள் பீரோ திறந்து பாருங்க, 100கணக்கான சாரிகளை நீங்கள் சில சாரியெல்லாம் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. இன்னும் அதை ஏன் மூட்டை கட்டி வச்சிருக்கிறீங்க? கொண்டு வந்து சர்ச்சில் இருக்கிற ஏழைகளுக்காக கொடுங்க, நல்லா அயன் பண்ணி துவைச்சி ட்ரை கிளீன் பண்ணி எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்காக கொடுங்க. இன்னைக்கு நிறைய டைமில் நம்ம வாங்கி செருப்பு, உனக்கு இருக்கிற செருப்பு பார்த்தா 3 செருப்பு கடையே வைக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ செருப்பு வச்சிருக்கிறேன். இத்தனை உனக்கு இருக்குதே ஒரு கால், ஆமாம் 2 பாதங்கள், அதுக்கு எதுக்கு இத்தனை செருப்பு எனக்கு தெரியல. ஆமாம், எத்தனை ஹேண்ட்பேகு எல்லாம் வாங்கி குவிக்கிறாய், ஒன்றும் செய்யறதில்லை. எனக்கு சிலருக்கு சம்பளம் வந்தால் அவ்வளோதான், அவங்க பாட்டுக்கு வீடு வாங்குறான், ஃபோன் வாங்குறான், கார் வாங்குறான், எல்லாம் போயிடுச்சு. ஐயா ஏதாவது மீதி இருக்குதா? ஒன்றும் இல்லை. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது விளையாடுவோம். இன்றைக்கி உங்கள் கையில் 1 கோடி ரூபாய் வந்தால் அதை எப்படி செலவழிப்பாய்? உடனே அவன் சொல்லுவான், எனக்கு 1 கோடி வந்தால் 10 வீடு வாங்குவேன், எப்படி பண்ணுவேன்? ஆமாம், அப்படியெல்லாம் தான் பண்ணுறாங்களே தவிர, இந்த யோசேப்பு பாருங்க, 7 செழிப்புள்ள ஆண்டுகள் வந்த பொழுது அவன் சொன்னான், 7 செழிப்புள்ள ஆண்டுகளை, வரக்கூடிய 7 பஞ்ச ஆண்டுகளை சமாளிக்க என்ன செய்வேன் என்பதற்காக திட்டமிடுவேன் என்று சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் பொழுது அந்த பணத்தை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, they don't know how to handle the money. பணம் வந்த உடனே கண்டதும் வாங்கி செலவழிச்சுறாங்க. பிறகு அடுத்த நாள் வீட்டு வாடகை கொடுக்க கூட உங்களுக்கு பணம் இருக்கிறது இல்லை. ஸோ யூ மஸ்ட் லேர்ன் டு பட்ஜெட் யுவர் இன்கம். உன்னுடைய பணம் வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு. ஒரு பேப்பர் எடுத்து நீ இப்போ எழுத வேண்டும், இந்த மாதம் எனக்கு எவ்வளோ வருமானம் வந்தது, என்னென்ன செலவு இருக்கிறது. செலவில் எழுத வேண்டிய முதல் காரியம் தசமபாகம், ஃபர்ஸ்ட் ஐட்டம் கர்த்தருக்கு கொடுப்பது. 2வது வீட்டு வாடகை, பிறகு பால் பில், பிறகு கரண்ட் பில் என்று சொல்லி வரிசையாக எழுதி உன்னுடைய பணம் எங்கே செல்கிறது என்பதை நீ அறிய வேண்டும். மணி இஸ் நாட் யுவர் மாஸ்டர், மணி இஸ் யுவர் சர்வன்ட். யூ மஸ்ட் நோ ஹவு டு ஹேண்டில் யுவர் மணி. பணம் வந்தோன்னே பிரியாணி கடையில் போய் ஸ்விக்கியில் அடித்து சாப்பிட்டு கொளுத்து எல்லாம் கடனாக வாங்கி வைக்காத. உன் வாயை கட்டுப்படுத்து, சரீரத்தை கட்டுப்படுத்து. பணம் அதற்காக ஆடம்பரமாய் வாழ்வதற்கல்ல. பணத்தை தேவன் உனக்கு தந்தால் அதை ஞானமாய் கையாள வேண்டும். பணம் உனக்கு கிடைத்த பக்கத்தில் நீ அதை கர்த்தருக்காக செலவழிக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான். இன்னைக்கு அநேகர் அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறாங்க, கடனில் வாங்குறாங்க. எல்லாம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜு இன்ஸ்டால்மெண்ட், வாஷிங் மிஷின் இன்ஸ்டால்மெண்ட்ல, வீடு இன்ஸ்டால்மெண்ட்ல, எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட். கர்த்தருடைய வரியை வந்தால் இன்ஸ்டால்மெண்ட் கட்டாம நீ எப்படி பறந்து போவா என்று எனக்கு தெரியவில்லை. ஆகையால் எல்லாத்தையும் நீ போய் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி கடன்காரனா இருக்காத. ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் கேளு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவரே, இந்த புடவை வாங்கட்டுமா வேண்டாமா? ஆவியான சத்தத்தை கேட்டுப்பார். ஆவியான உனக்கு எதுக்கு இத்தனை இருக்குது, ஏன் போய் இன்னொன்று வாங்குற, வேண்டான்றுவார். அதனாடி அப்படின்னா கேட்க மாட்டேன் பாஸ்டர், நானே வாங்கிக்கிறேன் பாஸ்டர், ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிடுவார். அவன் இந்த காரை வாங்கலாமா வேண்டாமா? இந்த மோட்டர் பைக்கு 1.5 லட்சம் கொடுத்து இவ்வளோ ஸ்பீடாக போகிற மோட்டர் பைக் வாங்கலாமா வேண்டாமா? இந்த ஃபோன் வாங்கலாமா? எல்லாத்துக்கான நான் அப்படி தான் அங்கே கேட்குறேன். எது ஒன்றுனாலும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறேன், ஆண்டவரே இப்படி ஒரு வாஞ்சி இருக்குது, செய்யலாமா வேண்டாம், சித்தமாக இருந்தால் எனக்கு வழி நடத்துங்க.
எந்த கடையில் போய் எடுக்கணும், என்ன எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், ஆண்டவர்கிட்ட கட்டினா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உன் பணம் நஷ்டமடையாதபடி, உன் பணம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்க உன்னை வழி நடத்துகிற வல்ல தேவனா இருக்கிறார். கைகளை உயர்த்துற ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆவியானவர் இதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து கைதட்டி ஆர்ப்பரித்து அவரை பாடுவதற்காக மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீர்மானத்திலும் உன்னை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்வின் ஒவ்வொரு தீர்மானங்களும் ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க, என் ஆலோசனை சொல்லுங்க, என் பணம் உங்களுக்கு, என் ஐஸ்வர்யம் உங்களுக்கு, என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு, நீங்கள் சொல்கிறபடி செய்கிறாண்டவர். நீ ஆண்டவர் சொல்கிறபடி செஞ்சினா உனக்கு கடனே இல்லாமல் வாழ்வேன். எங்களுக்கு கடன் இல்லை, காரணம் ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறார். கர்த்தரை கனம் பண்ணிக்கிறோம், கர்த்தர் கொடுப்பதை அவருடைய கேட்கிறோம், கர்த்தரை வழிநடத்துகிறார். கர்த்தர் கொடுக்க ஏராளமாக ஆயிரங்களை லட்சங்களை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பலர்கிட்ட கேட்டால் எனக்கு ₹1,00,000 கடன் பாஸ்டர், எனக்கு கோடி கடன். எப்படா உனக்கு கடன் வந்துச்சு? 1 கோடி வாங்கறதுக்கு உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்ட? கண்ணை மூடி காசை செலவு பண்ணான், கணக்கு இல்லாமல் செலவு பண்ணான், திட்டம் இல்லாமல் செலவு பண்ணான். ஆகியால் இன்றைக்கு கடன்காரனா இருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லு, கடன்காரனா இராதே, கடன் வாங்காதே. இன்றைக்கு நீ கடன்காரனா இருந்தால் கையை உயர்த்தி கேள், ஆண்டவரே இந்த கடன்லேருந்து என்னை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே, இனி நான் கடன் இல்லாமல் வாழ விரும்புகிறேன். உனக்கு பிளாஸ்டிக் அட்டை கிரெடிட் கார்டு இருக்குன்னா அதை தவறாக பயன்படுத்தாத. சிலருக்கு கிரெடிட் கார்டு இருக்குன்னா கண்ணை மூடி அதை செலவு பண்ணுறாங்க. கிரெடிட் கார்டு ஆபத்தானது. முன்னாடி அந்த பணத்தை திருப்பி கட்ட முடியலன்னா அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாத. அது உனக்கு ஆபத்தில் கொண்டு போய் உனக்கு ஏகப்பட்ட வட்டி கட்டுகிறாய். உன் கையில் காசு கொடுத்து வாங்கினா 18% உனக்கு மிச்சம், 24% உனக்கு மிச்சம், 36% உனக்கு மிச்சம். ₹1 ₹36 நீ சில சமயத்தில் வட்டி கட்டுகிறாய். யோசித்து பார்த்தாயா? ₹1 ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு 36%. அதுக்கு பிறகு ஃபைன் பெனால்ட்டி எல்லாம் சேர்த்து வீணாக கட்டுகிறாய். அதற்கு கொஞ்சம் காத்துரு. பக்கத்தில் பாசு காத்துரு. ஆமாம் சொல்லுங்களேன், நல்லா தான் பக்கத்தில் பார்த்து நல்லா சொல்லுங்க, காத்துரு. அவசரப்படாத. ஆமாம் சும்மா போய் வாங்காத. இது வேணும் அது வேணும் ஓடி போய் வாங்காத. அவன் ஏமாத்துவான். ஆமாம் 5% டிஸ்கவுண்ட்டு, பழசை கொண்டு வந்தால் புதுசு 20% டிஸ்கவுண்ட்டு. ஒரு துணி வாங்கினா 4 சட்டை இலவசம். ஏன் கொடுக்குறான்? ஒரு சட்டையிலேயே எல்லா காசையும் போட்டு வாங்கிறான். இல்லைன்னு இருக்கிறதுலையே பழசாக இருக்க சட்டை உனக்கு கொடுத்து அவனை விற்காதெல்லாம் அவனை விற்க பார்க்குறான். உன்னை மாதிரி ஏமாந்த கோலி யாரும் கிடையாது. எதெல்லாம் ஏமாறுகுதோ அதெல்லாம் உந்தலையில் தான் கட்டுகிறாங்க. ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்த. பாஸ்ட் ஒருத்தர் தான் உனக்கு உண்மையை சொல்லுவார், கடைக்காரனுக்கு உண்மையை சொல்ல மாட்டான். ஆமாம் கடைக்காரனை ஏமாற்றுவான். ஆனால் பாஸ்ட், அதனால தான் கடைக்காரர்களுக்கு பாஸ்டரை பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி பாஸ்ட் இப்படியெல்லாம் நம்ம குட்டை அவுத்து விட்டுறாருன்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் உங்களை நேசிக்கிறபடினால உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறோம். உனக்கு வேணும்னா வாங்கு, தேவையானதா வாங்கு, தேவைக்கு மிஞ்சி வாங்காத. ஆமாம் உன் பணம் உனக்கு மிக முக்கியமானது. அதை வைத்து நீ ஆசீர்வாதமாய் வாழ ஜெபம் பண்ணி உன் பணத்தை செலவு பண்ண. ஆண்ட கேளு, ஆண்டவரே என்ன செய்வேன்? யோசேப்பு அரியணை ஏறியவுடன் நகரத்தை சுற்றி பார்த்தான், தேவைகளை அறிந்தான், அதற்காக திட்டமிட்டான். 3வது, காலங்களின் மாற்றத்திற்காக திட்டமிட வேண்டும். Prepare for emergency. காலங்களின் மாற்றத்திற்காக திட்டமிட வேண்டும். எப்பொழுதும் உனக்கு நல்ல காலமே இருக்கும் என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையில் காலங்கள் மாறி மாறி வருகிறது. வசந்த காலம் வந்தால் ஒரு இளவேநீர் காலம் வரும். வசந்த காலம் வந்தால் ஒரு அந்த மற்ற காலங்கள் குளிர்காலம் வரும். ஆகையால் அந்த குளிர்காலத்திற்காக நீ ஆயத்தப்படும். வாழ்க்கையில் இருக்கிற எமர்ஜென்சி சிச்சுவேஷன், திடீரென்று எதிர்பாராத சூழ்நிலைகள், காலங்கள் மாறும் பொழுது அதற்கென்று நீ ஆயத்தமாக இருக்கணும். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னால், யோசேப்புடைய தகப்பனை அழைத்து வர முடியாது. யோசேப்பு சொல்லுகிறார். யோசேப்பு தன்னுடைய தகப்பனை தன் குடும்பத்தையும் பார்த்து சொல்லுகிறான், இப்பொழுது தேசத்தில் 2 வருஷம் பஞ்சம், இன்னும் 5 வருஷம் இந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கும். நீ இந்த 5 வருஷம் நீ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நான் உனக்கு
அதற்கு எல்லா ஆயத்தங்களையும் செய்து வைத்திருக்கிறேன். அந்நாடு நீ எருசலேமுக்கு இந்த எகிப்துக்கு வா, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்க, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படி என்னை முன்னதாக அனுப்பினார். ஆண்டவருடைய திட்டம் என்ன? உடைய வாழ்க்கையில் எதிர்பாராத காலங்கள் வரும் பொழுது உன் குடும்பத்திற்கு ஜீவ ரட்சணை செய்ய வேண்டும், உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்காக தான் செழிப்புள்ள காலங்களை தருகிறார். அதற்காக நீ ஆயத்தப்பட வேண்டும். யோசேப்பு என்ன செய்தான்? இந்த பஞ்ச காலம் வரும் என்று தெரிந்த அவன் பண்டக சாலைகளை கட்டினான். ராஜாவுக்கு அந்த தேசத்தில் வந்த அறுவடையில விளைச்சல 20% அவன் சேர்த்து வைத்தான். பக்கத்தில் சொல்லுங்க, 20% சேர்த்து வச்சதுனால 7 வருஷம் பஞ்சத்தில் பஞ்சமே இல்லாமல் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தான். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று எமர்ஜென்சி வரும். ஒருவேளை திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை, பிள்ளையின் படிப்பு ஃபீஸ் கட்ட வேண்டும், அல்லாட்டினா பிள்ளையினுடைய எதிர்காலம் திருமணம் நடக்க வேண்டும். திருமணம் வந்தால் போய் கடன் வாங்காத, முன்னாடியே பிளான் பண்ணி, என் பிள்ளை இருக்குது, அவளுக்கு 20 வயசில் திருமணம் ஆகணும், அதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன், படிப்பு இருக்கிறது, அவளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், அவள் இன்னவாய் வர வேண்டும் என்றால் இப்பொழுது என் வருமானத்தில் ஒரு பங்கை சேர்த்து வைக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் எங்கிட்ட ஒவ்வொரு முறை ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட வேண்டிய சமயத்தில் எங்கிட்ட வந்து கேட்பார், பாஸ்டர் எனக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு உதவி செய்யுங்க, 40,000 50,000 ஆகுது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பார். 1 வருஷம் 2 வருஷம் கொடுத்து பார்த்தேன். அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன், ஏயா உனக்கு நல்ல காணிக்கை வருது, இந்த காணிக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்? பாஸ்டர் காணிக்கை வந்தோன்னே என் மனைவி எடுத்து கடைக்கு போய் எல்லாம் செலவழிச்சிடா, வீட்டில் நல்ல கோழியாக வாங்கி சாப்பிட்டு எல்லா பணமும் தீர்த்துறா. அப்படின்னா உன் மனைவிக்கு தெரியாமல் பணத்தை ஒழிச்சு வை, சேர்த்து வைன்னு சொன்னேன். உன் பணத்தை நீ பேங்க்கில் போடு, சேவிங்ஸில் போடு, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடு, உன் பிள்ளை படிப்பு காசு. அப்படியா பாஸ்டர், அப்படியெல்லாம் சேவிங்ஸ் இருக்குதா? அப்படியெல்லாம் பேங்க் இருக்கு? ஆமாம், நீ போய் பேங்க்காரங்கிட்ட கேளு, அந்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும் கற்றுக் கொடுப்பான். ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் சேர்த்து வைக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுப்பான். ஆமாம், எப்படின்னு போய் கேளுங்க. உன்னோட பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டானா, ஃபீஸ் கட்ட நேரத்தில் பாஸ்டர் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறா பாஸ்டர், இல்லை பாஸ்டர் கொடுங்கன்னு கேட்ட 1 வருஷம் கொடுப்பேன், 2ஆம் வருஷம் ஆமாம் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும். ஆகையால் நீ இப்பொழுது அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். 1 வருஷத்தை வாசித்து ஜெர்மனி முடிக்க போகிற வாசியங்கள் நீதிமொழிகள் 6ஆவது அதிகாரம், நீதிமொழிகள் 6:6 8 முடிய வாசியங்கள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து. பக்கத்தில் பாசுங்க, சோம்பேறியே, ஆமா திட்டமிடாதவனே, ஆமா பணத்தை ஊதாரித்தனமாய் செலவழிக்கிறவனே, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள், ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதித்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும். கதவு கீழ்முனையில் ஆடுவது போல நீ படுக்கையில் ஆடிக்கொண்டே இருக்கிறாயே. வேலை இருந்து வேலைக்கு போக மாட்டேங்கிற, இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு வீட்லயே உட்காந்துக்கிற, மழை பெஞ்சா வேலைக்கு போகக்கூடாது, மழை பெய்யுதுன்னு சாப்பிடாம இருக்கிறாயா? மழை பெய்கிற அன்னைக்கு 3 மடங்கு சாப்பிடுகிறாயே, அன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாமா? கைக்கு கிடைக்கிற வேலையை செய்ய வேண்டாமா? வீட்டில் உட்காந்து ஆமாம் அம்மா சாப்பாட்டில் நீ உட்காந்து சாப்பிடலாமா? நீ ஒரு புருஷன் அல்லவா, மீசை இருக்கிறது அல்லவா, போய் வேலை செய்ய வேண்டாமா? எதுக்கு உனக்கு நல்ல கைகள்? ஆமாம், சும்மா வீட்டில் உட்காராத, ஏதாவது ஒரு வேலை செய்ய, சம்பாதி, குடும்பத்தை காப்பாற்று, நல்ல புருஷனாயிரு, வீட்டிற்கு தேவையான காரியங்களை செய். ஆமாம், எறும்பு இடத்துல போய் கட்டு. எறும்பை பார்த்துருக்கீங்களா? இந்த மழை காலத்தில் எறும்பு வெளியிலேயே வராது. ஆமாம், அது என்ன பண்ணும்? மழை காலத்து அப்புறம் எப்படி எறும்பு சாப்பிடுதுன்னு கேட்குறீங்களா? நல்லா வெயில் காலத்தில் அறுவடை சீசனில் எறும்பை பார்த்தீங்கன்னா வாயில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அப்படியே ஊர்ந்து போயிட்டே இருக்கும். எறும்பு பின்னாடி போய் பாருது, எங்கே போகுதுன்னு போய் ஒரு நாள் உட்காந்து வேலை இல்லைன்னா போய் பாரு, எறும்பு எங்கே போகுது சாப்பாட்டை தூக்கிட்டு, அது ஏதாவது ஒரு பொந்துக்குள்ளே போய் அதை கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் திரும்பி வரும், மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு போய் வைக்கும். ஏன்னா அந்த எறும்பு இவ்வளோ சுறுசுறுப்பாக ஓடுதுன்னா
அதுதான் புத்திசாலி. பக்கத்தில் பார்த்து எறும்பு மாதிரி புத்திசாலியா. அதுக்கு தெரியும் ஒரு மழைக்காலம் வரும், இப்படி மழை கொட்டும். அந்த மழை போனால் அந்த பெரிய மழை கட்டி என் மேலே விழுந்தா நான் செத்தே போயிடுவேன். அதனாடி அந்த மழை காலத்தில் பொந்துக்குள்ளே இருக்கும், நான் வெயில் காலத்தில் சேர்த்து வைக்கும். ராமன் சொல்லலாமா? பக்கத்தில் பாச உனக்கு இருக்கிற அறுவடை காலம், ஆசீர்வாதத்தின் காலம், ஆனால் குளிர்காலம் வரும். இந்த குளிர்காலத்திற்காக நீ சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை. சேமிக்க சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அவை வருங்காலத்திற்காக, நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய எதிர்பாராத சூழ்நிலைகளுக்காக நாம் ஆயத்தமாக. யோசிப்பு அப்படிதான் 20% பண்டகசால் சேர்த்து வைத்தான். ஆகையால் பஞ்ச காலத்தில் அவன் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தான். எல்லாம் எழுந்து நிற்போமா, கைகளை உயர்த்தி கத்து நோக்கி ஜெபம் பண்ணுவோமா. இன்னைக்கு காலையில் கேட்ட சத்தியங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு முதலாவது இடத்தை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் தசம்பாகம் கொடுக்கலைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த மாதத்திலிருந்து பாஸ்டர் நான் கர்த்தருக்காக கொடுப்பேன், தசம்பாகத்தை கொடுப்பேன். கர்த்தனை நிறைய ஆசீர்வதிச்சிருந்தான்னா 20% கர்த்தருக்கு கொடுப்பேன், இன்னும் அதிகமாக கொடுப்பேன். ஆண்டுடைய ஆலயத்தை கட்டுவேன், வட இந்தியாவில் ஆலயங்களை கட்ட உதவி செய்வேன், தமிழ்நாட்டில் ஆலயங்களை கட்ட உதவி செய்வேன், தேவ ராஜ்யத்துக்காய் கொடுப்பேன், மிஷனரி ஊழியங்களுக்காய் கொடுப்பேன், பல காரியத்தை செய்வேன். அந்த ஆசீர்வாதம் எதற்கு? தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக. நான் உங்களை சொல்லுகிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இருக்கிறது என்ன பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். நான் இங்கே செய்ய வேண்டியது, ஆண்டவரே என் வாழ்வில் உம்மை தேடுவேன் ஐயா, உம்மை கனம் பண்ணுவேன். என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய சொத்து எல்லாம் எனக்காக அல்ல, என் பிள்ளைகளுக்காக அல்ல, உம்முடைய ராஜ்யத்திற்காக. உமக்கென்று நல்ல தாராளமாக கொடுப்பேன், வாரி இறைப்பேனா. உன்னை கத்த தொடர்ந்து ஐஸ்வர்யவானாக ஆசீர்வாதத்தின் பெருக்கத்துக்குள்ளே உன்னை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீ கடனில் இருந்தே நான் கடன் மாற செபிக்க போகிறேன். உன் கடனெல்லாம் கத்த மாற்றி உன்னை செழிப்புள்ள காலத்தில் கொண்டு வர செபிக்க போகிறேன். உனக்கு ஆசீர்வாதத்தை தருவா. அதற்கெல்லாம் காரணம் தேவன் என் வாழ்வில் முதலிடம். இது வரைக்கும் இயேசுக்கு உன் வாழ்வில் இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் இயேசுவுக்கு உன் உள்ளத்தில் இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்லுங்க, முதலாவது அவரையும் அவருடைய ராஜ்யத்தின் தேடு, இப்பொழுதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். பணத்தை தேடாத, வேலையை தேடாத, ஃபாரினை தேடாத, அது உன்னை ஆசீர்வதிக்காது. தேவனை தேடு, தேவனுடைய ஆசீர்வதிக்க வல்லவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன் ஐயா. இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கலாம், இது வரைக்கும் இயேசுவை தேடாமல் இருக்கலாம், இது வரைக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். தேவனுடைய நீதி, அவருடைய ராஜ்யம்னா என்ன? தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தான் எடுப்பது. இன்னொன்று வேலை கிடைக்கல, கஷ்டம் இல்லைன்னா நீ ரட்சிக்கப்படு, நீ ஞானஸ்தான் எடு, ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடு. தேவனுடைய அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வல்லவர். இன்னும் ஆண்டவரை தேடாம, ஆண்டவருக்கு உள்ளத்தை ஒப்பு கொடுக்காம ஆசீர்வாதத்தையே தேடினா ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதத்தின் ஊற்று இயேசு, ஆசீர்வாதத்தின் உறைவிடம் இயேசு, ஆசீர்வதிக்கிற இயேசு. அவரை நீ பற்றி கொண்டால், அவரை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், அவரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வல்லவர். எல்லாருடைய கண்களை மூடியிருக்கிற வேளையில, பாஸ்டர் இது வரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இது வரைக்கும் நான் அவருடைய பிள்ளையாகவில்லை, இது வரைக்கும் என்னுடைய இருதயத்தை இயேசுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த காலையில் நீங்க சொன்ன வார்த்தையில கேட்கிறேன், என் வாழ்க்கையில வேலை இல்லை, வறுமை, தரித்திரம், ஏழ்மை, பிரச்சனை, கஷ்டம், பயங்கரமான சூழ்நிலை என்று சொன்னால், உனக்கு ஒரே பரிகாரம், இயேசுவை தேடுவேன், இயேசுவின் உள்ளத்தை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லுங்க. இயேசு என்று உங்களை ஆசீர்வதிப்பா, இயேசு என்று உங்களை ரட்சிப்பா. நீ தேடுகிற நிம்மதி இயேசுவிடம் உண்டு. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? இயேசு ராஜா, எனக்கு எல்லாம் நீங்க தான். உம்மையே பற்றி கொள்கிறேன், உம்மை தேடுவேன், உம்மை கனப்படுத்துவேன், உம்மை உயர்த்துவேன். நல்ல 2 கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இதுவரை தேடாமல் இருந்ததை மன்னியும்,
இதுவரை உம்மை கனப்படுத்தாமல் இதை மன்னியும். இன்று முதல் உம்மை நேசிப்பேன், உம்மை கனப்படுத்த, உம்மை உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய ஜனத்தோடு பகிர்ந்து கொண்டப்பா. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், சம்பூர்ணத்தை தருகிற தேவன், எல்லாம் உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆனால் எங்கள் வாழ்வுல நீர் ஐஸ்வர்யத்தை கனத்தை தரும் பொழுது உம்மை மேன்மைப்படுத்த, உம்மை கனப்படுத்த, உம்மை உயர்த்த எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் அல்ல, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், உமக்கென்று கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்க. இதுவரை தசம்பாங்கள் கொடுக்காமல் யாராவது ஏழ்மையில கஷ்டத்தில் இருந்தால் இன்றைக்கு நீர் அவளை தொடுங்க ஆண்டவரே. ஒரு நல்ல தீர்மானம் செய்யட்டும். இன்று முதல் கர்த்தருக்காக கொடுப்பேன், என் வாழ்க்கை மாறட்டும் என்று அர்ப்பணிப்பார்களாக. அவள் சாபத்தில் இருப்பதை நீ விரும்பவில்லை, சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு வர விரும்புகிறீர். ஆகையால் இன்றிலிருந்து அவருடைய சாபங்கள் மாறி ஆசீர்வாதத்துக்குள் வருவார்களாக. கடன்ல யார் கஷ்டப்பட்டாலும் அவளுக்கு இன்னைக்கு இறங்கும் ஆண்டவரே. அவருடைய கடன்கள் அடைக்கப்படுவதாக. கடன்கள் அவளுக்கு ஒரு நிர்வாகத்தை தாரும். எல்லா கடன்களை மாற்றி ஒரு செழிப்பின் பாதையில, ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில நடத்துவீராக. அவருடைய வருங்காலத்திற்காக சேர்த்து வைக்க அவளுக்கு கற்றுத்தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ராஜ்யத்தை கட்ட, தேவனுடைய ஊழியங்களை கட்ட, சபைகளை கட்ட, ஊழியர்களுக்கு மிஷனரிகளுக்கு உதவி செய்ய அந்த நற்குணத்தை அவளுக்கு தருவீரா. எங்கள் ஐஸ்வர்யம் உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக நாளை தெரிகிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு முன்பதாய் வந்து தங்கள் உள்ளங்களுமக்காய் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரி ஆசீர்வதியும். அவர்கள் இன்றைக்கு முன்பதாக வந்து இயேசு எங்கள் வாழ்வின் முதன்மை, அவரை தேடுவோம் என்று வந்திருக்கிறபடினால இன்றைக்கு நீர் அவளை ஆசீர்வதியும், அவளை ரட்சித்தருளும். அவளுக்கு உம்முடைய அன்பை வெளிச்சத்தை கட்டளிடும். அந்த எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு நிறைவான கிருபையோடு அனுப்பும். எல்லா மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய நிறைவான ஆசீர்வாதங்களும் நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தர் வரமுலும் இருப்பதாக. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதத்தோடு கூட செல்லுங்கள். தேவ கிருபை எங்களோடு இருப்பதா.